அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சொல்லலாம் எபிசோட் 52 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, இவன் வந்து அந்த 2 மெட்டல் பால் அப்படிங்கிறத எடுத்து கொடுத்துருப்பான் இல்லையா, அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இவன் என்ன சொல்கிறான், இது வந்து உன்னோட உயிரையே காப்பாற்றும் அப்படிங்கிறான். அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, டேய் இந்த சின்ன பால் என் உயிரை காப்பாற்ற போதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதான் இவன் சொல்கிறான், நீ வா நான் உனக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். அங்கே போயிட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு பாலை தூக்கி போகிறான். அப்போ அதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா பாய்சன் அப்படிங்கிறது இருக்குது, அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு இவன் என்ன சொல்கிறான், அந்த ஒரு பாய்சனை ஒரு நார்மல் பர்சன் அதை வந்து இன்னேல் பண்ணாங்க அப்படின்னா 10 நாளைக்கு தூங்குவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பவர்ஃபுல்லான மாஸ்டராக இருந்தாலும் சரி, அவங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்லோ ஆகிடுமா. அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நீடில்ஸ் அப்படிங்கிறது வருது. அந்த நீடில்ஸ் வந்து குத்துச்சுன்னா கிட்டத்தட்ட போன் வரைக்கும் போயிடுமா. அவ்வளோ ஷார்ப்பான நீடில்ஸ், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் பாய்சன் இருக்குது. இப்போ இந்த மனுஷன் பார்க்குறாரு, என்னடா இந்த பாலோடைய கோரில் வந்து பாய்சன் அப்படிங்கிறது இருக்கா, டே எப்படா இதெல்லாம் நீ செஞ்ச, உன்னோட மண்டைக்குள்ளே என்னதாண்டா இருக்குது, அந்த மூளையில் என்னதாண்டா ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அங்கே நிறுத்தினா பரவாயில்ல, இங்கே பாரு எனக்கு இந்த மாதிரி ஒரு 100 பாலை நீ வந்து என்ன பண்ணுற ப்ரெசென்ட்டாக கொடுக்குற சரியா அப்படிங்கிறாரு. அதான் அவன் சொல்கிறான், யோ இதனா ஜெல்லி நான் செஞ்சு வாயில் போகிறதுக்கு என்கிட்ட அத்தனைலாம் இல்லை, 2 தான் இருந்துச்சு, ஒன்று டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டேன், 1 தான் இருக்குது அப்படிங்கிறான். அந்த மனுஷனுக்கு சரியான கோவம், ஏன்டா 2 தான் இருக்குன்னா எதுக்குடா நீ டெமான்ஸ்ட்ரேட் பண்ண, வாயிலே சொல்லிடலாம்ல அப்படிங்கிறாரு. அப்பா செஞ்சு காட்டினா தான் நீ நம்பு அப்படிங்கிறான். அந்த மனுஷனுக்கு பயங்கர கோவம். சரி சரி டென்ஷன் ஆகாத, 4 பண்ண உனக்கு ஒரு 2 தரேன் வெயிட் பண்ணு அப்படிங்கிறான். இப்போ மனுஷன் என்ன சொல்கிறாரு, இந்த காம்படிஷன் ஒன்று ஸ்டார்ட் ஆக போகுது, நீ வந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகிறதுக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லைங்க. ஏன்னா எங்கே இருந்து ஆரம்பிச்சது பாருங்க, கிட்டத்தட்ட எதிரியாக ஆரம்பித்தாங்க, இப்போ வந்து 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக வந்து முடிஞ்சிருக்காங்க. யாருக்கு தான் மனசு வரும் போகிறதுக்கு. இப்போது தங்சான் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட 2 விஷயம் அப்படிங்கிறத கேட்கணும். ஏன்னா 1 தான் கேட்டிருக்கான், இன்னும் 2 பாக்கி இருக்குல்ல. அதை வந்து அவன் சொல்கிறான், எனக்கு என்ன வேணுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். இங்கே கட் பண்ணால் மனுஷன் கொலை வரி கொண்டு துரத்திட்டு போகிறாரு. ஏன் அப்படின்னா இவன் வந்து கேட்டிருப்பான், இந்த வந்து ஹர்ப்ஸ் எனக்கு வேணும் எடுத்துக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். அந்த மனுஷன் எடுத்துக்கோன்னு சொல்லியிருப்பாரு. இவன் என்ன தெரியுமா பண்ணியிருக்கான், அங்கே இருக்க எல்லாத்தையுமே மொட்டை அடிச்சு விட்டான். ஒரு ஹர்ப் கூட இல்லை. அதான் அவர் கத்துறாரு, ஏன்டா எடுத்துக்கோன்னு சொன்னதுக்காக இப்படியாடா பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அவனா சொல்கிறானா, எப்பா இரு அவசரப்படாத, வேறு விதை எல்லாம் விட்டுட்டு தான் வந்திருக்கேன், கொஞ்ச நாள் அதெல்லாம் வளர்ந்துரும் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் நீ தான் என் கூட அகாடமி வரல, நீ ஏன் டென்ஷன் ஆகிற அப்படிங்கிறான். அதாவது 3வது விஷயம் என்ன கேட்டிருக்கானா, இவர் வந்து இவங்களோட அகாடமியில் ஒரு ஸ்பெஷல் டீச்சராக வந்து ஜாயின் பண்ணணுமா. அவர் வந்து முடியவே முடியாது அப்படிங்கிறாரு. ஏன்னா ஒரு டீச்சராக போயிட்டா அந்த இடத்துல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறாரு. அவனா சொல்கிறான், உங்களை வந்து யாருமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே மாட்டாங்க, நீங்கள் எப்போ வேணா வாங்க, எப்போ வேணா போங்க, இது வந்து ஜஸ்ட் ஒரு டைட்டில் தான், நீங்கள் அங்கே இருந்தால் அட்லீஸ்ட் என்னால் வந்து உங்களை அப்பப்போ மீட் பண்ண முடியும்ல அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து எங்கள் ஸ்கூலுக்கு கரெக்டான ஆள் தெரியுமா அப்படிங்கிறான். ஏன்டா அப்படின்னா எங்கள் ஸ்கூலில் இருக்கவங்கலாம் மான்ஸ்டர்ஸ் தெரியுமா, நீங்கள் வந்து கரெக்டான ஆள் அப்படிங்கிறான். தலையில் ஒரு தட்டு தட்டி ஓவராக பேசாத வழியை காட்டு அப்படிங்கிறாரு. இப்போ இவங்க 2 பேருமே அப்படியே வந்து ஸ்கூல் கிட்ட வந்துடுறாங்க. வந்தோடனே தங்சான் என்ன பண்ணுறான், அங்கே இருக்கக்கூடிய பர்சன் கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி உள்ளே போய் இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். உடனே எல்லாருமே வெளியில் வராங்க. வந்த உடனே இவன் போய் எல்லாரும் க்ரீட் பண்ணுறான். உடனே எல்லாரும் கேட்குறாங்க, என்னடா எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, அந்த மனுஷன் உன்னை ஒழுங்காக தான் நடத்தினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவனா சொல்கிறான், இல்லை அந்த மனுஷன் நல்லா தான் நடத்தினா, எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆக்சுவலாக அவர் வந்து நம்ம ஸ்கூலில் டீச்சராக ஜாயின் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு அப்படின்னா இவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம். என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சரை தான் பார்க்குறாங்க. அப்போ மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, இல்லை இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான், அவர் போய் முதல்ல இன்வைட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஃப்ராண்ட் வந்து போகிறாரு. இந்த மாதிரி நீங்கள் எங்கள் ஸ்கூலில் ஜாயின் பண்ணது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. இப்போ மாஸ்டருக்கு என்னென்னா, இப்போ ஒரு கிராண்ட் சோல் மாஸ்டர் நம்ம ஸ்கூலில் இருக்கான் அப்படின்னா அதுக்கு நமக்கு நல்ல விஷயம் தான், அவன் வந்து வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் அவங்க இருக்காங்களா, அவங்க கேட்குறாங்க, டேய் அப்படி என்னதான்டா பண்ண, அந்த மனுஷனே ஒத்துக்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதான் சொல்கிறான், எனக்கும் அவருக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படிங்கிறான். இப்போ எல்லாம் போனதுக்கப்புறமா இவன் மாஸ்டர் கிட்ட கேட்குறான், மாஸ்டர் உங்களுக்கும் ஆன்ட்டிக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். மண்டேலே ஒன்று வைக்கிறார், டேய் சின்ன புள்ள மாதிரி பேசி இதெல்லாம் தலையிடாத அப்படிங்கிறாரு. சரி நீ வா, உனக்கும் அந்த ஆளுக்கும் நடுவில் என்னதான்டா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவன் எல்லாத்தையுமே சொல்கிறான். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தானே போய் சொல்லியிருப்பா, அதனால தான் அவன் வந்து இவனை கடத்திட்டு போயிருப்பான். ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா அவனுடைய பாய்சனில் ஒரு ஃப்ளா அப்படிங்கிறது இருக்குது, அதை இவன் கண்டுபிடிச்சிருப்பான். கண்டுபிடிச்சி அவனுக்கு ஹெல்ப் பண்ணதுனால இப்போ நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அது மட்டும் இல்லாமல் பாய்சன் பற்றி எனக்கு நிறைய விஷயம் இருந்தாலும் சொல்லி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கரமாக இங்கே ட்ரைனிங் அப்படிங்கிறத பண்ணிகிட்டு இருக்காங்க, உன்னோட சோல் பவர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவனா சொல்கிறான், என்னோட சோல் பவர் வந்து இப்போ 37 இருக்குது அப்படின்றான். எது 37ஆ, என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்னா அவங்க அந்த ஸ்கூலுக்கு போனாங்க இல்லையா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 34 இருந்துச்சு. இப்போ இவன் ப்ராக்டிஸ் பண்ணதில் கிட்டத்தட்ட வந்து 3 லெவல் வந்து ஏறி இருக்கான். ஸோ 37 இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே மாஸ்டருக்கு சந்தோஷம் தான்.
மாஸ்டர் என்ன சொல்றாரு, இன்னொரு 6 மாசத்துல ஒரு காம்படிஷன் அப்படிங்கிறது வரப்போகுது. அது வரதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீ வந்து லெவல் 40 ரீச் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா இவனை வந்து பார்த்தீங்கன்னா ஷாவு இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு கூட்டு போறாருப்பா. ஷாவு வந்து இவ்வளோ நாள் இவனை பார்க்காம பயங்கரமா வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தா போல தெரியுது. இதெல்லாம் ஒரு விஷயமா, இது எதுக்குடா சொல்ற அப்படின்னு தானே கேட்குறீங்க. இதுல ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிறது அடங்கியிருக்கு. அது வந்து உங்களுக்கு அப்கமிங் எபிசோட்ஸ்ல தான் தெரியும். ஷாவு வந்து இவன் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு லவ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப பியூரானது. அந்த ஒரு பியூரான லவ் இவளை வந்து எப்படியெல்லாம் காப்பாற்ற போகுது அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. இங்க நம்ம பாய்சன் மாஸ்டர் இருக்காரு பாருங்க, இவருக்கு இன்னொரு பகைவன் ஒருத்தன் இருக்கான் போல தெரியுது. அவனை பார்த்து இவர் ரொம்ப நாள் பயந்துட்டு இருந்தார் போல தெரியுது. அதான் அவர் சொல்றாரு, இதுக்கு மேல உன்னை பார்த்து நான் பயப்பட மாட்டேன்டா, பழைய கணக்கை தீர்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறாரு. இப்போ அவருடைய மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸே அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த மெட்டல் பால் தான். இதோட இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.